நாம் கிறிஸ்துவை பின்பற்றும் மேலான அற்புதமான வாழ்விலே இந்த நிந்தைகள் வரும் பொழுது 2 காரணங்களுக்காக வரக்கூடும். ஒருவேளை அது நாம் உண்மையாலுமே செய்த தவறான செயல்களுக்காக நிந்திக்கப்படக்கூடும். ஆனால் அதை குறித்து நாம் ஒருவேளை மனமாற்றம் அடைந்தவர்களாக, நம் வழியை சீர் செய்யும் மக்களாக ஆண்டவரிடம் பாவங்கள், குற்றங்கள், அக்கிரமங்களை அறிக்கையிட்டு அந்த நிந்தையை நீக்க செயல்பட வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் நிந்திக்கப்பட்டால், கிறிஸ்தவர்கள் என்று நாம் இருப்பதினால் நிந்திக்கப்பட்டால், கிறிஸ்துவுக்காக சாட்சி பகரும் மக்களாக இவர்கள் வாழ்கிறார்கள் என்று நாம் நிந்திக்கப்பட்டால், கிறிஸ்துவுக்காக நாம் எப்பொழுதும் தைரியமாக அவரை மகிமைப்படுத்தும் மக்களாக எந்த விதமான சூழ்நிலையானாலும் சரி ஒன்றுக்கும் அஞ்சாமல் எழுந்து நின்று அவருடைய சித்தப்படி வல்லமையால் நிரப்பப்பட்ட மக்களாக அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நாம் நிந்திக்கப்பட்டால் நாம் எவ்விதமாக செயல்பட வேண்டும்? வேதத்திலே எவ்விதமாக கூறப்பட்டுள்ளது? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தில் தன்னுடைய பணியை தொடர்ந்த பொழுது அப்போஸ்தலர் 19:9 இதை காணலாம். அந்த எபேசு பட்டண மக்கள் அவர்களுடைய வார்த்தையை கேட்டு அதை குறித்து அதிகமாய் அவர்கள் ஆர்வம் செலுத்தி பின்பற்றிய பொழுது அவிசுவாசிகளாகிய சில மக்கள் அந்த கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. கிறிஸ்தவ மார்க்கத்தை நிந்தித்தார்கள்.